லைஃப்பில் மொபைலில் எம்எஸ் ஆஃபீஸை வச்சு கூட ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ ஒரு எக்ஸலோ ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? எஸ், திஸ் இஸ் டே 51 ஆஃப் 100 days சேலஞ்ச். ஒரு லேடி, நான் அவங்கள ஒரு கிளப் மூலிமா அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்கக்கிட்ட ஐ ஜஸ்ட் ஸ்போக் டு ஹர் டுடே ஃபஸ்ட் டைம். அவங்கக்கிட்ட பேசும்போது ஷி ஹாஸ் 15 years ஆஃப் கெரியர் பிரேக். அவங்க பொண்ணு இப்போ 10th படிக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணுடைய லைஃப்பை பெட்டராக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஷீ இஸ் லேர்னிங் அ கெரியர் கோச் கன்சல்டன்ட். அப்படி அவங்க கெரியர் கோச் கன்சல்டண்ட்டாக ஆகும் பொழுது அவங்க பொண்ணுக்கு என்னென்னலாம் படிக்கணும், என்னென்னலாம் ஸ்டடீஸ்லாம் இருக்குது, +2 முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணி அவங்க ஒரு பிபிடி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பிபிடியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவங்க அதை அவங்களுடைய மொபைல்லையே பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸை வச்சு நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுறது. லேப்டாப் இல்லை அப்படின்னு யோசிக்காமல் மொபைல்லையே அதை எப்படி கற்றுக்கிறதுன்னு அவங்களே லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு அதை பெட்டர் லைஃபாக பண்ணியிருக்காங்க. ஈவன் சில விஷயங்கள் அவங்க பொண்ணே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதாக சொன்னாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த மாதிரியான இன்ஸ்பைரிங் லேடிஸும் இந்த லைஃப்பில் நம்ம இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள யூஸ் பண்ணி அவங்களுடைய பொட்டன்ஷியலை நம்ம வெளியே கொண்டு வரணும். அண்ட் தென் அவங்கள பார்த்து அதர் உமன்ஸும் வெளியே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட் வித் மணிகண்டன் ராஜேந்திரன்.